Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Wordல இருக்கக்கூடிய ஃபீல்டோட யூசேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, MS Wordல ஃபீல்டுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபீல்டுங்கிறது பிளேஸ் ஹோல்டர்ஸ், இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் ஃபீல்டு. ஸோ அப்போது இந்த ஃபீல்டு கமாண்டை நாம் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம்னா இன்சர்ட் டேப்பில் டெக்ஸ்டோட குரூப்பில் குயிக் பார்ட்ஸோட ட்ராப் டவுனுக்குள்ளே பார்த்தோம்னா ஃபீல்டு கமாண்ட் உண்டு. பட் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபீல்டுங்கிறது நாம் இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறோன்னு கிடையாது. ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வரோம். உதாரணத்துக்கு ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபூட்டரில் எனக்கு என்ன தேவைன்னா பேஜோட நம்பர் தேவை. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம நேராக ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டேப்புக்குள்ளே வந்துடலாம். ஃபூட்டரில் ஒரு நல்ல ஃபூட்டர் என்ன பண்ணுவோம், ப்ளேஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிகிறது, நமக்கு விசிபிளாக இருக்கிறது என்னது, பேஜோட நம்பர்ஸ். பட் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா அங்கே என்ன நமக்கு வரும், எடிட் ஃபீல்டு. ஸோ எடிட் ஃபீல்டு கொடுத்தோம்னா டேரெக்டாக எங்கே வரப்போகுது, ஃபீல்டோட டயலாக் பாக்ஸ். ஸோ அப்போது ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். மெயிலிங் டேப்பில் நம்ம மெயில் மர்ஜில் நம்ம மர்ஜ் ஃபீல்டு யூஸ் பண்ணோம். ரெஃபரன்ஸில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் அண்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், இதெல்லாமே ஃபீல்டு தான். அண்ட் நீங்கள் இன்சர்ட்டில் போய் பார்த்தோம்னா ஹைப்பர் லிங்க் பார்த்தோம்னா ஃபீல்டு. ஸோ இப்படி ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் நமக்கு ஃபீல்டு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக கர்சர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபீல்டை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அது இந்த டாக்குமெண்ட்டோட பாடியாக இருக்கலாம், இல்லை ஹெட்டராக இருக்கலாம், ஈவன் ஃபூட்டர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எங்கே நமக்கு தேவையோ அந்த இடத்துல கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபீல்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம்னா ஃபீல்டை என்ட்ரு பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஒரு சிம்பிளான வழி பார்த்தோம்னா டைரெக்டாக இன்சர்ட் டேப்பில் நமக்கு ஃபீல்டு கமாண்ட் ஓப்பன் பண்ணியே நமக்கு தேவையான ஃபீல்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஃபார்மேட் கேட்டகரிஸ் உண்டு. ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ஆத்தருக்கு பார்த்தோம்னா நமக்கு ஃபார்மேட் உண்டு. இதே ஃபைல் சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நியூமரிக் ஃபார்மேட் அண்ட் ஃபார்மேட் உண்டு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கவனமாக பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது ஆத்தர். ஸோ ஆத்தரில் நமக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் வேணால், ஃபர்ஸ்ட் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் கீழே ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் டியூரிங் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப சிம்பிள். அப்டேட் பண்ணும் போதும் சரி, நம்மளுடைய ஃபார்மேட்டிங் பாதுகாக்கப்படணுன்ற பட்சத்தில் நீங்கள் இதை என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கும் போது கர்சரை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே நமக்கு அந்த ஆத்தரோட நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன ஆயிரும், ப்ளேஸ் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த ஆத்தர் நேமுங்கிறது இந்த சிஸ்டமோட நேமை தான் ஆஸ் ஆத்தர் நேமாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி நமக்கு தேவையான ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபீல்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்ஸை நீங்கள் பார்க்கணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கவனிங்க, இந்த ஆத்தர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபீல்டு. அப்போ இதெல்லாம் என்ன, நம்ம அங்கே ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான். ஒருவேளை நம்ம இந்த ஃபீல்டை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறோம், எடிட் பண்ணும்போது ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிட்டோம்னா அப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு இந்த டாகிள் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மர்ஜ் ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேப் அப்படிங்கிறது எதை குறிக்குது நமக்கு நல்லாவே தெரியும். நாம தான் இங்கே ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் கேபிட்டலுக்கு என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம். ஒருவேளை அப்பர் கேஸில் லோயர் கேஸில் தான் நமக்கு வேணும்னும் போது அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அங்கே என்னாகும், அந்த கோடும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இப்போது நமக்கு இந்த ஆத்தருங்கிற ஃபீல்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு இந்த ஃபீல்டு வேண்டாம், டபுள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அந்த ஃபீல்டை எரேஸ் பண்ணிடலாம். பட் நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஆத்தர் அப்படிங்கிற ஃபீல்டு வேணும்னா டைரெக்டாக போய் நம்ம ஆத்தர் அப்படின்னு முதல்ல டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl F9 கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபீல்டாக அது கன்வெர்ட் ஆயிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Ctrl F9 அப்படிங்கிறது எம்டியான ஃபீல்டை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணோம். பட் நாம் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கும் போது அதை ஆஸ் அ ஃபீல்டு, அந்த டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ஃபீல்டாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடும். பட் கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃபீல்டு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணல. ஓகே, ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வெறும் F9 ப்ரெஸ் பண்ணாலே போதும், டிஸ்பிளே ஆயிரும். ஒருவேளை நமக்கு டேட்டோட ஃபீல்டு வேணுமா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக
டேட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl F9 கொடுத்து ஆஸ் அ ஃபீல்டாக அதை நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணோம்னாலே நமக்கு அந்த டேட் வந்துடும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஃபார்மேட்டிங் நமக்கு சூட் ஆகலை, சேஞ்ச் பண்ணணும் போது ஜஸ்ட் நம்ம அதை ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் எடிட் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு இங்கே நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் உண்டு, ஐ மீன் நிறைய ஃபார்மேட்ஸ் உண்டு. ஸோ இங்கே வந்து இந்த ஃபீல்டு டயலாக் பாக்ஸில் வந்து நம்ம வேலை செய்யும் போது நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் உண்டு. ஸோ அப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது ஃபேஸ் பண்ணுற ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் அப்டேட் பார்த்திங்கன்னா இது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக தான் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இதோட ஃபார்மேட்டாக நான் இப்போ டைமுக்கு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5:10 அப்படிங்கிறது தான் இப்போ டைம், இல்லை செகண்ட்ஸோடு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த டைமிங் பார்த்திங்கன்னா இருக்குது, இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாது. இதே நம்ம Ctrl P கொடுத்து பிரிண்ட்டுக்கு போகிறோம்னா அந்த இடத்துல பாருங்கள் இது அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, 25 தான் நம்ம பிரிண்ட்டுக்கு வந்தோம், பட் இங்கே வரும்போது 32 செகண்ட். ஸோ இப்படி அப்டேட் ஆகலை, நான் பிரிண்ட்டுக்கு போனேன் ப்ரோ, ஆனால் அந்த டைமில் அது அப்டேட் ஆகலைன்னும் போது இந்த மாதிரி ஃபீல்டு நீங்கள் நிறைய விதத்தில் உங்கள் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 விஷயத்தை நீங்கள் சரியாக எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப சிம்பிள், சேம் அதே ஃபைல் ஆப்ஷனில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் டேப்பில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளேலே நமக்கு என்ன உண்டு, இந்த பிரிண்டிங் ஆப்ஷன்ஸோட செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபீல்ட்ஸ் பிஃபோர் பிரிண்டிங் இருக்கும் இல்லையா, அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு கேட்டகரியில் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா இங்கேயும் நமக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, அந்த அலோ ஃபீல்ட் கண்டெய்னிங் ட்ராக்ட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம டாக்குமெண்ட்டை பிரிண்ட்டுக்குன்னு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு இது என்ன இருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி டாக்குமெண்ட்டை எப்போல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோமோ, ஓகே, க்ளோஸ் பண்ணி எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்பையும் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக என்னாகும், அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. இது வரைக்கும் ஒரு ஃபீல்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பட் ஒரு கண்டிஷ்னல் ஃபீல்டை எப்படி நாம் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஒரு இஃப் கண்டிஷன் ஃபீல்டை நம்ம எப்படி MS வேர்டில் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஃபூட்டரில், ஓகே, ஸோ எங்கே வேணாலும் நம்ம ஃபீல்டு வச்சுக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபூட்டரில் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு கண்டிஷ்னல் ஃபீல்டு தேவை. எதை பேஸ் பண்ணினா, ஃபைலோட சைஸை பேஸ் பண்ணி. நல்லா கவனிங்க, இப்போ அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் என்னது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18 KB. ஓகே, ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் நம்ம ஒர்க் பண்ணி சேவ் பண்ண டாக்குமெண்ட்டோட சைஸு 100 KBக்கு மேலே போயிடுச்சு, 100 KB எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன டெக்ஸ்ட் வரணும்னா, இந்த டாக்குமெண்ட் கம்ப்ரஸ் பண்ணியே ஆகணும், திஸ் டாக்குமெண்ட் நீட்ஸ் டு பி கம்ப்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். இல்லை இந்த டாக்குமெண்ட் இன்னுமே 100 KBக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னும் போது பர்ஃபெக்ட் ஃபார் பிரிண்டிங், இது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, கம்ப்ரஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும், மென்ஷன் பண்ணுறதுக்கு, நோட்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அப்போ ஃபைல் சைஸ் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நமக்கு என்ன ஆகணும், அந்த டெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ இதுக்கு நாம் கண்டிஷ்னல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், சேம் அதே இன்சர்ட் டேப்பில் டைரெக்டாக நம்ம குயிக் பார்ட்ஸில் ஃபீல்டோட கமாண்டுக்குள்ளே போனோம்னா ஜஸ்ட் நம்ம ஐ ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு வரக்கூடியது என்னது, இஃப். இப்போதைக்கு ஃபீல்டோட கோடு ரொம்ப பெருசாக தெரிய வேண்டாம், அதனால இந்த ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங்கை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க, இந்த இஃப் ஃபங்க்ஷன், இஃப் கண்டிஷன் நமக்கு ரொம்ப புதுசு கிடையாது, ரொம்ப பழசு தான். எக்ஸலில் நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். அங்கே எப்படி நம்ம ஆர்குமெண்ட் வைஸ் பார்க்குறோமோ, லாஜிக் 1, 2 அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்பிரஷன் 1க்கும் எக்ஸ்பிரஷன் 2க்கும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, 2 எக்ஸ்பிரஷனையும் எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறோமா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட்டு சரியாக இருந்துச்சுன்னா என்ன டெக்ஸ்ட்டை காமிக்கணுங்கிறத ட்ரூ கிட்டையும், சரியாக இல்லைன்னா என்ன டெக்ஸ்ட்டை காமிக்கணுங்கிறது ஃபால்ஸுக்கிட்டையும் கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை, ஃபைலோட சைஸு 100 KBயை தாண்டிருச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ணணுங்கிற டெக்ஸ்ட் வரணும். 100 KBக்குள்ளே தான் இருக்குதுன்னா அப்போ டெக்ஸ்ட் என்னவாக இருக்கணும், பிரிண்டிங்க்கு பர்ஃபெக்ட், டைரக்ட் பிரிண்டிங்க்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, ஃபைல் சைஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். என் வார்த்தையை நல்லா கவனிங்க, ஃபைல் சைஸுங்கிற ஃபீல்டு கொடுக்குறேன்னு சொல்ல, ஃபைல் சைஸுங்கிற டெக்ஸ்ட்டை தான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இப்போ அந்த ஃபைல் சைஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்பிரஷன் 1. ஓகே, அப்போ அடுத்தது நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 100 ஆர் 100க்கு மேலே. இப்போ நம்ம கொடுக்க போகிறது என்னது, எக்ஸ்பிரஷன், ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, எக்ஸ்பிரஷன் 2 என்னது, 100. ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் 1 கொடுத்தாச்சு, ஆப்ரேட்டர் கொடுத்தாச்சு, அண்ட் எக்ஸ்பிரஷன் 2 கொடுத்தாச்சு.
இப்போது ஸ்பேஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம் இல்லையா, அதை மட்டும் டபுள் கோட்டுக்கு உள்ளே கொடுக்குறோம். ஒருவேளை 100 கேபிக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம், திஸ் டாக்குமெண்ட் நீட்ஸ் டு பி கம்ப்ரஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்தாச்சு. ஸ்பேஸ் கொடுத்து ஃபால்ஸ் டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், 2 டபுள் கோட் கொடுக்குறோம். ஒருவேளை 100 கேபிக்கு உள்ளே தான் டாக்குமெண்ட் சைஸ் இருக்குன்னா அப்போ நமக்கு அங்கே என்ன இருக்கணும், பர்ஃபெக்ட் ஃபார் பிரிண்டிங் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, நாம் இன்னும் ஃபைல் சைஸுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபீல்டு. ஓகே, பட் நாம் இன்னும் என்ன பண்ணல, ஃபைல் சைஸுங்கிற டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம், அது ஃபீல்டு கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, திஸ் டாக்குமெண்ட் நீட்ஸ் டு பி கம்ப்ரஸ். ஆக்சுவலாக இப்போ அந்த டாக்குமெண்ட் சைஸ் என்ன, வெறும் 18 கேபி. அப்போ பர்ஃபெக்ட் ஃபார் பிரிண்டிங் தான் வந்திருக்கணும், ஆனால் இங்கே வரல. காரணம் ஃபைல் சைஸுங்கிறது என்ன கிடையாது, இன்னுமே ஃபீல்டாக கொடுக்கல. ஸோ இதை நம்ம டாகிள் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டாகிள் ஃபீல்டு கோட். ஆக்சுவலாக இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இருக்குது. Shift F9 கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டாகிள் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஃபைல் சைஸ் அப்படிங்கிறது என்ன கிடையாது, ஃபீல்டு இல்லை. ஓகே, ஸோ அப்போது அந்த இடத்துல ஃபீல்டை நம்ம இன்சர்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கைடன்ஸ்க்காக தான் அப்படி வச்சது. ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, ஆக்சுவலாக இஃப்ங்கிறதும் ஃபீல்டு தான், இதுக்கப்புறம் ஃபைல் சைஸுங்கிறதும் ஒரு ஃபீல்டு தான் என்டர் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, ஆப்ரேட்டருக்கும் அந்த ஃபீல்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும். அதனால் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இல்லைனாலே நமக்கு எரர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபீல்டு வேணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு ஃபைல் சைஸ் இல்லையா, F ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்னது, ஃபைல் சைஸ். அண்ட் நமக்கு ஃபார்மெட் முக்கியம் இல்லை, பட் நியூமரிக் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நியூமரிக் ஃபார்மெட் வேணும். ஃபைல் சைஸ் இன் கிலோபைட்ஸ் கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரிசர்வ் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு 19 அப்படின்னு காமிக்குது. காரணம் அங்கே 18.1 அப்படிங்கிறது கேபி. ஸோ அதை 19 அப்படின்னு காமிக்குது. ஓகே, இதுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதுவும் ஒரு ஃபீல்டு தான். ஓகே, இதுவும் ஒரு ஃபீல்டு தான். இதை போயிட்டு நம்ம Shift F9 கொடுத்தோம்னா அதையும் டாகிள் பண்ணி காமிக்கும். ஓகே, ஃபைல் சைஸ் அப்படிங்கிற ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 2 ஃபீல்டு இருக்குது, நெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்ட் கொடுத்தோம்னா பர்ஃபெக்ட் ஃபார் பிரிண்டிங். நல்லா கவனிங்க, ஃபீல்டை நீங்கள் நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்க்குறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபீல்டை நீங்கள் இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும், நெஸ்ட் பண்ணிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, இப்படி தான் செய்யணும்ல, நிறைய விஷயங்களை நீங்கள் கம்பைன் பண்ணி செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணோம், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் இமேஜ் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல ஹை குவாலிட்டி இமேஜஸை உள்ள என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்டோட சைஸ் என்ன ஆகும், ரைஸ் ஆகும் இல்லையா. ஜஸ்ட் ஒரு 4 இமேஜ் என்ன பண்ணுவோம், உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இப்போ போயிட்டு நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்டோட சைஸை கவனித்து பாருங்கள், 1.95 MB. ஓகே, இப்போது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்டேட் பண்ணுவோம். ஓகே, அப்டேட் பண்ணும்போது கவனித்து பாருங்கள், இப்போ நமக்கு என்ன இருக்கும், திஸ் டாக்குமெண்ட் நீட்ஸ் டு பி கம்ப்ரஸ்ட். காரணம் என்னென்னா, ஜஸ்ட் டாகிள் பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னென்னா, அங்கே என்ன ஆயிடுச்சு, 2048. ஸோ அப்போது 2048 கேபி இருக்குது. நம்ம இங்கே நான் கிலோபைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கல. ஓகே, ஒருவேளை ஃபீல்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா எடிட் ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் இங்கே ஃபைல் சைஸ் இன் மெகாபைட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். 2 இருக்குது. ஒருவேளை இன்னுமே நீங்கள் ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க, எடிட்டில் போயிட்டு நியூமரிக் ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணுறோன்னும் போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போது சைஸு சேஞ்ச் ஆகும் போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ன ஆகுது, இங்கே டிக்ளேர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு வேளை டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் நீங்கள் டாகிள் பண்ணி பார்க்கணும், அந்த ஃபீல்டோட கோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டாகிள் பண்ணி பார்க்கணும்னா Alt F9 நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டோட கோட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு விசிபிள் ஆகிறது உண்டு. ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் உங்களுக்கு தெரியணுன்ற பட்சத்தில் அந்த பேஜுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஐடியாஸை பேஸ் பண்ணி, தேவைகளை பேஸ் பண்ணி ஃபீல்ட்ஸை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.